இந்த சாங்குக்கு இருக்கிற அந்த மேஜிக்கை விக்னேஷ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கும் அப்போ நாங்கள் ஏதாவது ஹாப்பி பண்ணுற மாதிரி பண்ணணும் இல்லையா? ஸோ விக்னேஷ் யார் அப்படின்னு அவரை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் நாங்கள் வந்து ஒரு வீடியோவில் கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம். அது என்னன்றதை பார்த்துடலாம். ஹாய், நான் தான் விக்னேஷ். எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அம்மா, நான், பின்ன என்னோட ஒய்ஃப், அண்ணா, தம்பி எல்லோரும் இருக்கோம். நான் ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ ஒரே சில்ஸ் தான். அதுக்கப்புறம் என்னோட டெய்லி ரொட்டீன் பார்த்தீங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் 11 o'clock எழுந்திரிச்சிடும். பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணி வரைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்காக வெயிட் பண்ணுவேன். நல்லா வெரைட்டியாக லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ லேப்டாப் ஓப்பன் பண்ணி உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அப்புறம் டின்னர் சாப்பிடுவேன். டின்னர் சாப்பிட்டு ஒர்க் முடிச்சதும் ஒரு சீரீஸ் ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 11 o'clock எழுந்திரிச்சிருவேன். அதே வந்துட்டு நான் ரிப்பீட் பண்ணுவேன். இதுதான் என்னோட ரொட்டீன். அண்ட் என்னோட மேரேஜ் வந்துட்டு லவ் மேரேஜ். ஸோ நானும் நிவியும் வந்துட்டு ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் வந்துட்டு மீட் பண்ணிக்கிட்டதே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கம்பெனி போயிட்டேன். ஸோ ஒரு 1.5 years அப்புறம் வந்துட்டு என்னோட பாட்டை வந்துட்டு எங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ அதை பார்த்து வந்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணான். அவள் ஒரு நாள் தான் டெக்ஸ்ட் பண்ணான். ஆனால் நான் விடலையே. காலையில் எந்திரிச்சுன்னு ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் போடுவேன். காலில் பேசும்போது அவளோட நார்மல் கேரக்டரே என்னை ரொம்ப கேர் பண்ணிப்பா. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஸோ இப்படி ஒரு பர்சனை வந்துட்டு லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணேன். அவளுக்கும் ஓகே. நாங்கள் அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லவ் மேட்டர் வந்துட்டு அவங்க வீட்டில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ரைட்ரா, ஏன்னா அவங்க அப்பா ஊட்டியில் ரொம்ப பெரிய கை. ஓகே, முடிஞ்சிடா, ஊட்டியில் வச்சு நம்மளை பொழக்க போகிறாங்கன்னு நான் நினச்சேன். அவரே எனக்கு கால் பண்ணிட்டு என்கிட்ட பேசி இது மாதிரி என்னை பற்றி வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் யோசிச்சேன், ஐயோ பயங்கர ரெக்கடான ஆளாக இருப்பார் போல அப்படின்னு பார்த்தா இல்லை, பயங்கர ஸ்வீட்டான ஆள் அவர். அதுக்கப்புறம் கல்யாணம் ஊட்டியில் வந்துட்டு பயங்கர கிராண்டாக பண்ணுவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட ரொட்டீனில் என் வைஃப் ஜாயின் ஆகிட்டா. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஒரு ரொமான்டிக் மோட்ல நான் இறங்கிட்டேன். ஸோ டெய்லி வந்துட்டு நாங்கள் போய் ஷட்டில் விளையாட கூட்டிட்டு போயிடுவேன். என் ஹஸ்பண்ட் வந்து பெஸ்ட் அன்ரொமான்டிக் பர்சன். இப்போ ஒய்ஃப் கூட ஷட்டில் விளையாடும்போது எப்படி விளையாடுவாங்க, கொஞ்சம் சாஃப்டா எனக்கு வர மாதிரி அப்படியே போட்டு இருக்க கோவத்தெல்லாம் சேர்த்து அடிக்கிற மாதிரி அப்படி அடிப்பான். நான் போயிடுவேன் பேசாம. அதுக்கப்புறம் அவளுக்கு படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நைட் வந்துட்டு நல்ல படம் போட்டு படம்லாம் பார்ப்போம். 1 or 2 hour அளவுக்கு படத்தை உட்காந்து தேடி மாற்றி இந்த படம் வேணாம், அந்த படம் வேணாம், இந்த படம்னு மாற்றி அதையும் மீறி ஒரு படம் பார்க்கலான்னா யாரையாவது சுட்டு கத்தி ரத்தம் பாம்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து படமே வேணாம், நான் பார்த்து தூங்கிடுவேன். விக்னேஷ் நல்ல பொறுப்பான பையன். அவன் 11th படிக்கும்போது அவங்க அப்பா தவறிட்டாரு. நான் தையல் வேலை பண்ணி குடும்பத்தை பார்த்துக்கலான்னு நினச்சிட்டு இருந்த போது பசங்க என்னை வேலை செய்ய விடாமல் தடுத்துட்டாங்க. பெரிய பையன் சொன்னது கூட ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவன் சம்பாதிக்கிற அளவுக்கு மெச்சூர் ஆகிட்டான். ஆனால் விக்னேஷ் 11th தான் படிக்கிறான். படிக்கிற வயசுலேயே அவன் என்னை வேலை செய்ய வேண்டாம். அப்போ அவனால் முடிஞ்சது ஒரு 2500 ரூபா எனக்கு மாதம் கொண்டு வந்து தந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வேலை செய்யாமல் ராணி மாதிரி தான் வீட்டில் என்னை வச்சு பார்த்துக்கிறாங்க. 2011 சூப்பர் சிங்கரில் வந்துட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்போ நான் 10th படிச்சிருந்தேன். அப்பா தான் என்னை கூட்டிகிட்டு வர்றது. ஸோ அப்போ எனக்கு மியூசிக் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ அதனால் எனக்கு அவ்வளோ ரவுண்ட்ஸ் வந்துட்டு என்னால் போக முடியல. நான் சீக்கிரமே எலிமினேட் ஆகிட்டேன். அந்த சீசன் முடிஞ்சு அப்புறம் 1 year வந்துட்டு ஹார்ட் அட்டாக்ல அப்பா இறந்துட்டாரு. நான் ஸ்டேஜில் பாடுறது வந்துட்டு எங்கள் அப்பா பார்க்கணுன்னு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கனவு. ஆனால் அவர் இருக்கும்போது என்னால் வந்துட்டு அது பண்ண முடியல. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ சூப்பர் சிங்கர் 10 தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பில் எங்கள் அப்பாவோட கனவு வந்துட்டு நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். நான் வருஷம் கனவா இது? உண்மையான 2011 2011 சூப்பர் சிங்கர் 3 சத்யபிரகாஷ் செட்டு. 3 பெண்கள் உங்களோட 3 தூண்களா இங்க நின்று சம்பதர் கார்டியன் ஏஞ்சலா அப்பா வந்து அதுக்கான ஒரு வழி காமிச்சு உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாக ஆக்சுவலாக 2011 நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒவ்வொரு ரவுண்டுக்கு அப்பா என் கூட வருவார். அவருக்கு வந்துட்டு மியூசிக் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட். அவர் மூலமாக தான் எனக்கு மியூசிக் எல்லாமே. அவர் வந்துட்டு நான் ஒரு சின்ன ரவுண்டில் நான் செலக்ட் ஆனால் கூட அவ்வளோ சந்தோஷப்படுவார். ஸோ நான் ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணுற ஒரே ஒரு பர்சன்னா எங்கள் அப்பா தான். ஸோ
ஸோ என்ன விஷயம் நடந்தாலும் அப்பா இருந்திருந்தா இது பண்ணியிருக்கலாமே, அப்பா அந்த இது கொடுத்துருக்கலாமே, அப்பா அந்த இது சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நாங்கள் மிஸ் பண்ணுற ஒரு பர்சனாக எங்கள் அப்பா தான். ஒரு ஜேர்னி இருக்கு பாத்தீங்களா, அவரோட லவ் அண்ட் பிளெஸிங்ஸ் மூலமா தான் இது வந்து அழகா ஒன்னொன்னு ஃபுல்ஃபில் ஆயிட்டே வருது சத்தியமாக நான் நம்புறேங்க்கா. தேங்க்யூ தேங்க்யூ. அம்மா எவ்வளவு பெருமையா ஹாப்பியா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அப்பா வரும்போது நான் வரல அன்னைக்கு. இன்னைக்கு இந்த கோல்டன் ஸ்டார் வாங்குறாரு, 10வது தடவை வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்க. ஆமா, 10வது தடவை வாங்கி இந்த இதுக்கு நான் இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் இவ்வளோ தூரம் வந்தது வந்து உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு டைம் விக்னேஷ் பாடும்போது அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவாப்புல, விக்கி சொல்லிகிட்டே இருப்பாப்புல, அப்பா அந்த இருந்திருந்தா அது ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு. அவருடைய பிளெஸ்ஸிங் எப்போவும் அவருக்கு இருக்கட்டும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். விக்கியோட பாட்டு பார்த்து தான் நான் விக்கிட்ட மெசேஜ் பண்ணி நான் தான் ஆரம்பித்தேன். ஆனால் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் விக்கியோட ஃபேன். ஆனால் அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து விக்கியோட கேரக்டர். என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். அவனுக்கு திரும்பி எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ நீங்கள் ஏவியில் பார்த்து அப்பாவை பற்றி சொன்னது எல்லாமே எனக்கு அப்போ விக்கி ஷேர் பண்ணுவோம். அவங்கவுங்க ஸ்டோரி நாங்கள் ஷேர் பண்ணும்போது எனக்கு என்னென்னா லைஃப் எல்லாரையுமே ஒரு ரொம்ப சஃபரான ஸ்டேஜ் ஒவ்வொருத்தருமே ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா. அது வந்து விக்கி அவ்வளோ ஏர்லியாக விக்கி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால், சின்ன வயசாக இருக்கும்போது எல்லோரும் கசின்ஸ் வீட்டுக்கு போவோம்ல, அந்த மாதிரி ஒரு நாள் கசின் வீட்டுக்கு அப்பாட்ட கேட்டுட்டு தான் போயிருக்கான். ஆனால் அந்த ஒரு நாள் பிரிஞ்சிருந்ததுக்கே அடுத்த நாள் வந்து அப்பாவை கட்டி பிடிச்சி நான் அழுதேன். நான் இனிமேல் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்ப்பா. அப்படி இருந்து ஒரு நாள் அவங்க இல்லைன்றது அதை எப்படி தாங்கினான்னு எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் என்ன நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் அப்பாவை பற்றி பேசாமல் இருந்ததே இல்லை. ஏதாவது நல்லது நடந்துருச்சுன்னா அப்பா தான் எனக்கு அமைச்சிருக்காரு. இது அப்பா அதனால தான் அப்பா எப்போவுமே சொல்லியிருக்காரு, நீ படிப்பை விட்டுறக்கூடாது, பாடுறது விட்டுறக்கூடாது, நீ சூப்பர் சிங்கர் போகணுன்னு அப்பா எப்போவுமே சொல்லுவாருன்னு சொல்லியிருக்கான். ஆனால் விக்கிக்கு லைஃப் டைம் ஒரு ஆசை என்னென்னா, விக்னேஷ் தான் விக்கியோட பேர். ஆனால் எப்போவுமே அதுக்கப்புறம் விக்னேஷ் ராஜுன்னு வச்சுட்டான். நான் அப்பாவுக்காக நான் எதுவுமே செய்யலை. நான் கண்டிப்பாக எஃபர்ட் போட்டு ஒரு நாள் நல்லா சிங்கர் ஆவேன். அப்போது ப்ளேபேக் சிங்கர்னு வரும்போது விக்னேஷ் ராஜுன்னு வரணும். அப்ப இன்னிலேருந்து விக்னேஷ் ராஜு அப்படின்னு தான் நம்ம வந்து விக்னேஷை அழைக்க போறோம். அவ்வளவுதானே? ராஜு அங்கிள் ஹாப்பி. அம்மாட்ட ஒன்று கேட்கணும். நான் அந்த இவையில பார்த்தேன், ராணி மாதிரி இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் விக்னேஷ் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கு? பெரிய பாடகனாக வரணும் ரொம்ப ஆசை. பெரிய பிளேபேக் சிங்கராக உங்க பையன் வரணும். வேற என்னெல்லாம் ஆசைகள் இருக்கு? அவங்க அப்பா ஃபோட்டோ காட்டணும்னு சொன்னாங்க. அவங்க பக்கத்தில் நின்று ஒரு ஸ்டில் நான் இந்த பக்கம் எடுத்து, அப்பாவோட ஃபோட்டோவில் நீங்கள் இந்த சைடு, அவன் இந்த சைடு, இவன் இந்த சைடு. எங்கள் அப்பா கூட வந்துட்டு ப்ராப்பராக எங்கிட்ட ஒரு ஃபோட்டோவே இல்லை. சின்ன வயசில் நான் குழந்தையா இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ தான். அதுக்கப்புறம்ட்டு எங்கள் அப்பா கூட ப்ராப்பராக ஃபோட்டோவே இல்லை. ஸோ 2011 சூப்பர் சிங்கரில் ஸோ இங்கே வந்தது எனக்கு இன்னொரு விஷயமும் கூட. அந்த ஒரு வீடியோ மட்டும் எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். 2011 அப்பா என்னை ஓடி வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி அந்த ஒரு வீடியோ மட்டும் எனக்கு கிடைச்சா நான் லைஃப் டைம் வச்சு அந்த வீடியோ தான் சொன்னேன் நான். அவர் அந்த பக்கம் நின்று இவன் ஆக்ட் பண்ணுவார். எனக்கு அப்போ நான் வரலை, சரி இந்த பக்கம் நான் நிற்கணும்னு ஒரு ஆசை. சீக்கிரமாவே அந்த மாதிரி நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் சீக்கிரமா நடக்கும். ராஜு அங்கிள் அவரை லவ் பண்ணிக்கிட்டே இருங்க, பிளஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் யூ லவ்லி வைஃப் அண்ட் லவ்லி மாமியார், தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் விக்னேஷ். அண்ட் நாங்க ஃபுல் ஃபேமிலி சார்பாகவே இந்த 3 பெண்களுக்கும் நாங்க வந்து தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.